மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், நாள்தோறும் இறைவன் அருள் பெறுவதற்கு. இன்று மதுரை கள்ளழகர் விழா வரலாறு பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற திருவிழாக்களில் ஒன்றுதான் மதுரை கள்ளழகர் விழா. இந்த விழா அழகர் கோவில் மற்றும் வைகை நதி ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. கள்ளழகர் யார் தெரியுமா? அவர் விஷ்ணுவின் அவதாரமான சுந்தரராஜ பெருமாள் அழகர் கோவிலில் அருள்வாளிக்கிறார். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வு என்னவென்றால், கள்ளழகர் தன் சகோதரி மீனாட்சி அம்மன் திருமணத்துக்கு வருகிறார். ஆனால் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அவர் வரும்போது திருமணம் முடிந்து விடுகிறது. அதனால் கள்ளழகர் கோபமோடு இல்லாமல் பக்தர்களுக்கு அருள்வரமாக வைகை நதிக்குள் இறங்குகிறார். இதைத்தான் அழகர் ஆற்றில் இறங்குதல் என்று அழைக்கிறார்கள். இந்த நிகழ்வு வருடா வருடம் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. கள்ளழகர் பச்சை வஸ்திரம் அணிந்து தங்க குதிரை மீது வந்து வைகை நதியில் இறங்கும் காட்சி கண்கொள்ளா காட்சி. இந்த விழா சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக நடத்தப்படுகிறது. மதுரை முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். இந்த திருவிழா நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? அண்ணன் தங்கை உறவு, பக்தி மற்றும் தமிழர் பாரம்பரியம் ஆகியவற்றின் அழகை வெளிப்படுத்துகிறது. இதுதான் மதுரை கள்ளழகர் விழாவின் சிறப்பும் வரலாறும். இந்த காட்சி நீங்கள் நேரில் பார்த்திருக்கீங்களா? இல்லை என்றால் அடுத்த சித்திரையில் தவறாமல் பாருங்கள். அஷ்டமங்கல ஜோதி நமோ நமோ, ஈஸ்வரம் தரும் சக்தி நமோ நமோ, அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மி நமோ நமோ, பல கோடி மதுரையால் மகாராணி நமோ நமோ, மலையத்து வசன் சுகுமாரி நமோ நமோ, வைகை அழைத்தவன் தேவி நமோ நமோ, மனம் பொங்கும் கவலை தீர்க்கும் காமாட்சி நமோ நமோ, கருணை பொழி விசாலாட்சி நமோ நமோ, கை கொடுக்கும் மீனாட்சி நமோ நமோ, 1000 பேர் கொண்டால் அம்ப கன்யாகுமாரி நமோ நமோ, அசுர மகிழ்ச்சி சம்மாரி நமோ நமோ, ஐங்கர நன்னை சிருங்காரி நமோ நமோ, மங்கையர் கூரை தீர்க்க மஞ்சள் குங்குமம் தாராய் நமோ நமோ, மாடு கன்று தனம் தாராய் நமோ நமோ, மழலை செல்வமும் தாராய் நமோ நமோ, மனம் கலிக சர்வ வியாபக தன்யே நமோ நமோ, சர்வ பாவ சமன்யே நமோ